ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் எடுத்தோடனே நம்மளுடைய ஹீரோ வந்துட்டு அந்த மிரரில் பேசுறதுக்காக முயற்சி செஞ்சுட்ருப்பாரு. 2 பேரும் பேசியிருக்க மாட்டாங்களே. அப்போ நம்ம ஹீரோயினே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேச ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்காமே, 6 மாதம் ஆச்சு நம்ம 2 பேரும் பார்த்து, எப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நின்று தூங்கலையானா தூங்கலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏன் குழந்தைங்க நம்ம குழந்தை நல்லா வளர்ந்துட்டா, அவனோட கையும் காலையெல்லாம் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு சந்தோஷமாக இருந்தாலும் எதுவுமே பேச முடியல. சரி சீக்கிரம் வந்துடு, நான் நம்ம குழந்தை சீக்கிரமாக வெளியே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ வந்ததுக்கப்புறம் தான் அவன் பிறக்கணும், முன்னாடி தான் அவன் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷனை முடிச்சுக்கிறாங்க. அதே நம்மளுடைய லீஜினையும் அவங்க அண்ணனையும் கட்டுறாங்க. லீஜினோட அண்ணன் வந்துட்டு லீஜினை தாக்கிறதுக்கு வரும்போது அந்த பிரின்சஸ் பார்த்துட்டு அதை தடுக்க வரேன்னு சொல்லிட்டு நடுவில் நிற்கிறாங்க. ஆனால் பிரின்சஸ் மேலே காயப்படக்கூடாது, அந்த கோல்டன் லைன் வந்து தடுத்ததுனால கோல்டன் லைன் மேலே கத்திப்பட்டு அவங்க அப்படியே சாம்பலாக மறைஞ்சு போய்ட்றாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணனை சிறைப்பிடிச்சிட்றாங்க நம்ம லீஜின். அதனால் வந்துட்டு இந்த போரில் வந்து ஜெயிச்சிட்றாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சோடனே எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அவரும் வந்து வாழ்த்துதலை வாங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம பிரின்சஸ் அந்த வழியில் வந்துட்டு இருக்கும்போது சூஜின் வந்து பேசலைன்னு சொல்லிட்டு வாலண்டியராக அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, வாங்க வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஹீரோட அம்மா அவங்க கொஞ்சம் தூரம் நடக்கலாம், அவங்க கன்சீவாக இருக்கனாலன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த யூஸ் பண்ணி தான் சூஜின் வந்து இவங்கக்கிட்ட பேச வராங்க. அப்படியே அவங்க சூசன் டவருக்கு வந்து கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அந்த இடம் தான் வந்துட்டு இம்மோட்டலுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான இடம்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கே தீஜுன் வந்து பைஃபன்சுட்ட சொன்ன மாதிரி சிமின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதை பார்த்துருப்போம். அதை வந்து இப்போ காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து சூஜின் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கீழே வந்து அவங்களுடைய ஆட்களை வச்சு நம்ம ஹீரோயினோட நானாயை வந்து மேலே விடாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் நானாய் வேகமாக ஓடி வந்து நம்ம பிரின்ஸ்கிட்ட இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க சூஜின் வந்து நம்மளோட ஹீரோயினை கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த சூஜின் அங்கே ஒரு பிளானை போட்டு கரெக்டாக ஹீரோ பார்க்குற நேரமாக பார்த்து ஹீரோயின் தான் சூஜின் அந்த சூசன் டவருக்குள்ளே தள்ளி விட்டாங்கன்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்க ஹீரோவும் கரெக்டான டைமுக்கு வந்து அவங்க கண்ணில் படுற காயப்படும் போதே வந்து தூக்கிடுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருத்தப்படுறாங்க. கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டோன்னே நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க, நான் தள்ளி விடல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெடிசன் கிங் வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து தேர்ட் பிரின்ஸ் வந்து கேட்குறாரு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, நான் தான் சாட்சி, சூஜின் வந்து அவளே தான் குதிச்சா, நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுகுறாரு. ஆனால் என்ன சொன்னால் என்ன, கிங் என்ன இவன் சொல்கிறத கேட்க போகிறாங்க. கிங் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு லைட்னிங் பவர்லேருந்து பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், அப்புறம் அவங்க கண்ணை பிடிங்கி சூஜினுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லிட்டாரு, நான் தான் அவங்க பையனை, என் பையனை தான் அவள் வந்து சுமந்துட்டுருக்கா, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், அதனால் நான் அந்த 3 வருஷம் லைட்டிங் பவரை வாங்கிக்கிறேன், அவளோட கண்ணை பிடுங்கிறதுக்கான அவங்க கண்ணை நானே எடுத்து சூஜினுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே கிங்கும் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து சூஜினுக்காக ஹீரோயின் வந்து தன்னோட கண்ணை கொடுக்கணுன்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு, இல்லை ஹியூஹா, நீ என்னை நம்ப, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னோடனே எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் இனிமேல் உனக்கு கண்ணாக இருப்பேன், தயவு செஞ்சு உன் கண்ணை கொடுத்துருன்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போவே வந்துட்டு இவங்க பனிஷ்மெண்ட்டுக்காக இங்கே வராங்க. இளவரசர்னு சொல்லிட்டு உனக்கு கம்மியாலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, 3 வருஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்காங்க. ஏற்கனவே இவருக்கு காயப்பட்டதுனால இப்போவும் அதிகமான காயங்கள் ஏற்படுது. அப்போ வந்துட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு, நான் இதை செய்யலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சினதை. அப்போ வந்து எல்லாரையும் போக சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் தப்பு பண்ணிட்டேன், அவளை விட்டு தள்ளி இருந்தால் அவளை உயிரோடு விட்டுருவாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் கண்டிப்பாக கிங் அவளை கொல்லாம விட மாட்டாங்க, நீ சொல்கிறது சரிதான்ப்பா, அதனால் நான் க்ரௌன் பிரின்ஸ் ஆகலான் இருக்கேன், ஏற்கனவே நீ அடிபட்டிருக்கேன், ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு பலவீனமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்த்து கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அவரும் இருந்துட்டு, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே வந்துட்டு நம்மளுடைய ஹீரோவோட அம்மா இருந்துட்டு நானாயை வேலையிலேருந்து தூக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து நானாய் வந்து அழுகுறாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க, ஏற்கனவே ஹீரோயினுக்கு கண்ணும் தரல, அந்த குழந்தை பிறந்தால் யார் பார்த்துப்பாங்க, அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகிற வரைக்குமாவது என்னை அங்கே விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது, பரவாயில்ல இந்த பொண்ணு ஒரு நம்பிக்கையான வேலைக்கார பொண்ணாவது வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன தான் ஹீரோயின் மேலே வருத்தப்பட்டாலுமே அவங்களால துணிஞ்சு ஒன்றுமே செய்ய முடியல. அதே சமயத்தில் பைஃபன்சுக்கிட்ட சிமின் வந்து நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லும்போது, எப்படி வந்து ஹீரோ வந்து இதை வந்து அனுமதிச்சார், பாவம் அந்த மனித கொலைப்பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ஹீரோயினை பார்க்கறதுக்காக பைஃபன்சு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, ஹீரோயின் பைஃபன்சு கேட்குறாங்க, நீ எப்படி அவளை தள்ளி விட்டுருப்ப, உனக்கே அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, சூசன் டவரை பற்றி உனக்கு எதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கேட்குறாங்க. அதே ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீ வந்து என்னை பார்க்க வந்திருக்கியே, ஆனால் நாங்கள் வந்து முதலே ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பிறந்தோடனே நானும் ஹீரோவும் சேர்ந்துட்டு அங்கே இருக்கிற கடல் பகுதியில் பொழுது விடியறதை பார்க்கணும்
போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என் கண்ணே தெரியாது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வருத்தப்பட்டு இருக்கும்போதே நம்மளோட சூஜின் அந்த பக்கம் வராங்க. சூஜின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பத்தியா உன் கண்ணை பிடுங்கி ஹீரோ வந்து எனக்கே கொடுத்துட்டான், ஏன்னா என் கண்ணு போயிடுச்சுன்ற வருத்தத்தில் அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து உசுப்பேற்றவும் நம்மளுடைய சூஜினுக்கே அதை தாங்க முடியல. ஹீரோயின் அப்படியே உடஞ்சி போயிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இதை வந்துட்டு பைஃபின்ஷு பார்த்துட்டு பைஃபின்ஷுவால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக வந்து சூஜின் வெளியே வரும்போது பிடிச்சி கடிச்சு வச்சுட்றாங்க. கையிலேயே கடிச்சு வச்சோன்னா அந்த பொண்ணு தூக்கி செவுத்தோடு சாத்தி விட்டுருது. செம அடிப்பட்டு அவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த நிறைய எடுத்துகிட்டு நம்மளுடைய பைஃபின்ஷுவை எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க வேலைக்காரங்களுக்கு சொல்லிட்டு நீங்கள் தானே நிறைய எழுத்து வேணும்னு இப்படி பண்ணுறீங்கன்னா அவங்க வேலைக்காரங்களெல்லாம் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தீஜன் அங்கே வந்துடுறாரு. நிறைய இந்த பக்கம் வந்துச்சு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இல்லை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் உன் வேலைக்காரப்புல வச்சுருக்க நரி தான் அப்படின்னோடனே அவங்களுக்கு என்னாச்சு யார் நிறைய காயப்படுத்தினா அப்படின்னா இல்லை அது எல்லாம் கடிச்சிருச்சதுனால நான் காயப்படுத்தினேன். உனக்கு ஒன்றும் காயம் அவ்வளோ பெருசு இல்லையே, ஏன் நரிக்கு இவ்வளோ பெரிய காயம் அப்படின்னோடனே இல்லை தெரியாமல் நான் பண்ணிட்டேன். என்ன தெரியாமல் பண்ணிட்டியா அப்படின்னா உடனே முட்டி போட்டு நான் இங்கே 2 மணி நேரம் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இருந்துட்டு அமைதியாக இங்கே பாரு என்னோட பேலஸே என் மக்கள் என்னோட நரி இதுலேருந்தெல்லாம் நீ தள்ளிடு இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போகிறாரு. உடனே அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து சொல்லுது நீ கிங்கோட மனைவி நீ ஏன் பனிஷ்மெண்ட் இருக்க எந்திரிச்சிடு அப்படின்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க சூஜினை இவர் வந்து எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டார் தான், ஆனால் இவர் சொல்கிறத யாருமே மதிக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கிங்கை கட்டுறாங்க. கிட்ட வந்துட்டு நம்மளோட ஹீரோவை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே, அதாவது இப்போ போருக்கு போனார் இல்லையா அதில் நல்லா பண்ணியிருக்காருல, அவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸோட பதவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நேராக வந்து தீஜன் கிட்ட வந்து சஜஷன் கேட்டிருப்பாங்க. அவர் வந்துட்டு சூப்பர் எப்படியோ உன் பேரை வந்து உன் மரியாதையை காப்பாற்றிட்டான், அவன் வந்து இப்போ எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க க்ரௌன் பிரின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பேலஸில் வந்துட்டு அவங்க 2 அங்கிள்கிட்டையும் அவர் சொல்கிறாரு கிங்கு நான் இந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து க்ரௌன் பிரின்ஸோட பதவியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவையும் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ரூமில் இருக்கிறத காட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தலை சுற்றுது, இன்றைக்கி ரொம்ப நேரம் நான் தூங்கிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னும் போது இப்போ குழந்தை பிறக்க போகுதுல்ல அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்தோடனே நம்மளுடைய ஹீரோயின் வந்து ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஏமா என்னாச்சு அப்படின்னா என் டயர்டாக இருக்குது தூக்கம் வருது அப்படின்றாங்க. அவரே எழுந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டுறாரு. அதே லீஜினை கட்டுறாங்க. அவங்க அண்ணக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிற, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னும்போது அப்போ அவர் சொல்கிறாரு நீ வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற அப்படின்னா நீ தான் தப்பு பண்ணுற, நீ இறந்துட்டீங்கன்னா அப்பாவுக்கு வந்து சக்தி கிடச்சிடும், அப்போ அவர் எதிர்த்து போராடினார்னா நம்ம மக்கள் எல்லாம் அழிஞ்சிருவாங்க, உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இல்லை அப்பா எனக்கு அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னோடனே லீஜின் சிரிச்சுட்டே வெளியே வந்துடுறாங்க. அவர் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட தங்கச்சி அங்கே நிற்கிறாங்க. அவங்க தங்கச்சி வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்க விரும்பலை, நான் வந்து மனுஷங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறேன், தயவு செஞ்சு என்னை இங்கே இருக்க விடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு தங்கச்சி நீயும் போகிறேங்கிற அப்படின்போது தயவு செஞ்சு எனக்கு இங்கே வாழவே பிடிக்கல, அண்ணனுங்க 2 பேரும் நீங்கள் அடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்க்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்றா. உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள்லாம் ஒரு 4 பேர் அனுப்பிச்சு நீங்கள் போய் தங்கச்சி எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களோட நீங்கள் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு தெரியாமலே இருங்க அப்படின்னு சொல்லி லீஜின் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஷென்னியா அந்த பக்கம் வரும்போது ஷென்னியோட வயிற்றில் கை வச்சுட்டு அவர் சொல்கிறாரு எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறாங்க. ஷென்னிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கு. ஆனால் ஷென்னி வந்துட்டு நானும் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் காதிலே வைக்க மாட்டேங்கிறாரு. அதே இவருக்கு வந்து எல்லாரும் இப்படியெல்லாம் நடக்கும், அவருக்கு காய்ச்சல் வந்துடுது. அந்த காய்ச்சலில் வந்துட்டு அவர் வந்து சீனோட பேரை சொல்லிட்டே இருக்காரு. அதை கேட்டோடனே சீன் எப்போ பாரு சீனா 76 வருஷம் ஆயிடுச்சு, நீ மட்டும் திரும்பி வந்துட்டேன்னு வச்சுக்க சீன் உன் தோலையே உரிச்சு உப்பு கண்டை போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கத்துது. அடுத்த நாள் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து பதவி ஏற்கிறாருல, அதனால் எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. நம்மளுடைய லீஜினும் வந்திருக்காங்க. லீஜின் வந்தோடனே நம்மளுடைய ஹீரோயினை பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து கண்ணு தெரியலன்ற விஷயத்தை தெரிஞ்சோன்னே அந்த ஹெல்ஃபயரை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அதே ஹீரோ பார்த்திங்கன்னா க்ரௌன் பிரின்ஸ் ஆகிடுறாரு. அவருக்கு அந்த பதவியை கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து இந்த விஷயத்த நானாய் வந்து அவங்க அம்மாட்ட நானாய் வந்து ஹீரோயின்ட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோ, ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கன்ட்டு. இங்கே முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து அந்த மின்னல்லாம் வாங்கினா தானே அவங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த மின்னல்லாம் அவர் வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயினுக்கு வந்து இடுப்புலி வந்துடுது. அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானாய் பொண்ணு ஓடி வருது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து க்ரௌன் பிரின்ஸ்க்குரிய மின்னல் பதவிக்குரிய போல்ஸ் எல்லாம் வாங்கி முடித்தோடனே அந்த
எல்லோரும் வந்து வணங்குறாங்க. அங்கெல்லாம் தில்ல நின்று எல்லாருக்கும் தைரியமாக சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பிளட் வாமிட் எடுத்து அப்படியே அவர் நூடுல்ஸாக போய்ட்டுறாரு. ஆனாலும் அவருக்குன்னு கொடுத்த பனிஷ்மெண்ட் வேறு இருக்கே, அதை எடுக்கிறதுக்கு அவர் போகிறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.